ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, நிஷ்கல் மகாதேவ் குஜராத்தில் பாவநகர்ன்ற ஒரு சிட்டி பக்கத்தில் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா இந்த இடம் இருக்குது. இந்த கோலியாக்கரை கடற்கரை பக்கத்தில் இந்த நிஷ்கல் மகாதேவ். இது என்ன ஸ்பெஷல் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பஞ்ச பாண்டவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு மகாபாரத போரில் தன்னுடைய பெரியப்பா பசங்களை கௌரவர்களை போர் பண்ணி ஜெயிச்சிடறாங்க. ஸோ அவங்க அடைஞ்ச பாவத்தை எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க. ஸோ அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, ஸோ இந்த கடற்கரையில் நீங்கள் போயிட்டு குளிச்சிங்கனாக்கா உங்களுடைய பாவம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் அவங்க இங்கே வந்துட்டு போனதாகவும் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்களா ஓனாக வந்துட்டு பிடிச்சி வைக்கிறாங்க மண்ணை. ஸோ அது வந்து இங்கே வந்து சிவபெருமானாக காட்சி தராங்க. ஒரு 5 லிங்கம் இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த லிங்கத்தை இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து சுயம்பா உருவானதும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால், இந்த நீங்கள் டிவியில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கடல் உள்வாங்கக்கூடிய பகுதி. டெய்லியுமே திதிப்படி ஒரு 6 ஹவர்ஸ் மட்டும் கடல் உள்வாங்கும், சரிங்களா. ஸோ திரும்பவும் 6 ஹவர்ஸில், அதாவது ஒரு 1 ஹவர் உள்வாங்கும், ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட காலியாக இருக்கும், சரிங்களா. திரும்பவும் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப 1 ஹவரில் திரும்பவும் அந்த கடல் வந்து தண்ணி ஏறிடும். எனக்கு பின்னாடி எக்ஸாக்டாக தெரியுதா தெரியல உங்களுக்கு, அந்த எங்கள் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அவ்வளோ தூரம் வாக் பண்ணி தான் உள்ளே வரணும். தண்ணி உள்ளே வந்திருக்குது இந்த டெம்பிள் வரைக்கும். இதை தாண்டியுமே எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இது வரைக்குமே கடல் உள்ளே போயிருக்குது, ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் கிட்ட. தண்ணி ஏறிடுச்சுன்னா இந்த ஃப்ளட் வர டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டவருக்கு இல்லையா, ஸோ இந்த டவருக்கு மேலே இது வரைக்கும் தண்ணி நிற்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சயின்ஸ் படியாகவும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது இந்த கடற்கரைகள்லாம் பக்கத்தில் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் தண்ணி பூமி சுழலும் போது ஒரு பக்கம் தண்ணி உள்வாங்கும், ஒரு பக்கம் அதிகமாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பகுதி இது. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணுங்கள், கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட நீங்கள் இங்கே நிஷ்கல் மகாதேவ் வர மாதிரினா உங்களுடைய நீங்கள் வர டைமில் தண்ணி டே பை டே ஒரே டைம் இருக்காது. ஸோ ஒரு நாளும் ஒரு மணி தண்ணி உள்வாங்கும். ஸோ நீங்கள் வர அன்றைக்கி தண்ணி உள்ளே எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம்.